இதில் பார்க்க போகிறதுங்க பெப்பர் முட்டை ஃப்ரை எப்படி பண்ணுறதுனுங்க. அதுக்கு நம்ம 4 முட்டையை இப்போ வேக வச்சுக்கலாங்க. இப்போ குக்கரில் போட்டிருக்கேன். மூடி போட்டு வச்சுட்டு நம்ம 2 சவுண்டு விடலாங்க. வடக்கல் வச்சுட்டோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் 2 கடுகு போட்டுக்கலாங்க. 2 சின்னப்பருப்பு போட்டுக்கலாங்க. 2 சீரகம் போட்டுக்கலாங்க. பெப்பர் எக் ஃப்ரைக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நல்லா பொரியுதுங்க. 4 பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேங்க. இதை அப்படியே போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. அப்படியே பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேங்க ஒன்று, அது பொடியாக அதை அப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு குட்டி தக்காளி ஒன்று போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இந்த பெப்பர் எக் ஃப்ரைக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, பூண்டு தட்டி போட்டது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, நம்ம வீட்டில் என்ன மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா எது இருந்தாலும் எடுத்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பெப்பர் தூளுங்க. இது பெப்பர் எக் ஃப்ரை, அதனால் பெப்பர் தூள் போட்டுக்கலாங்க. இது போட்டுட்டு நல்லா பெரட்டி விடலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது சாம்பார் சாப்பாடு, பிரியாணி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாங்க. இது அப்படியே நல்லா கொஜ்ஜாக வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாங்க. நம்ம அப்படியே தட்டு போட்டு மூடி வைக்கலாங்க. இப்போ சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. பெப்பர் வாசங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, முட்டையை வேக வச்சு நான் கீழ்ச்சி வச்சுருக்கேங்க. இதை அப்படியே போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் பண்ண போகிறேங்க. அதுக்கு இது சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே அரிசி பருப்பு சாதம் நம்ம துவரம் பருப்பில் பண்ணுவேங்க. இது தாட்டி நான் பாசி பருப்பில் பண்ணுறேங்க. அது ரொம்ப சுவையாக இருக்குங்க. பாருங்கள், இதை அப்படியே நல்லா பெரட்டி விடணுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த கொஜ்ஜிலேயே இருக்கட்டுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மல்லித்தலையை தூவிக்கலாங்க. பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக பெப்பர் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இது நல்லாயிருக்குங்க. பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், தேங்காய் பால் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க மட்டன் மிளகு வறுவல். மட்டன் மிளகு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஆயில், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஆயில் வேணாலும் ஆயில், கல்லெண்ணெய் எது வேணுமோ ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று எடுத்து நீளமாக வெட்டி போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அப்படியே கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. 2 பூண்டு பொடி போட்டுக்கலாங்க. இது அப்படியே நல்லா வதக்கி விடலாங்க. சாப்பாடு சூடாக சாப்பாடு வச்சு சாப்பிட்லாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த மிளகு வறுவல் நல்லா இருக்குங்க. மட்டன் மிளகு வறுவல் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ மட்டன் போட்டுக்கலாங்க. நான் மட்டன் வேக வச்சுருக்கேங்க. குழம்புலேருந்து எடுத்து வச்சுருக்கோம். நான் மட்டன் குழம்பு வச்சேங்க. மட்டன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் தான் இப்போ பெப்பர் வறுவல் பண்ணுறேங்க. இப்போ இதுக்கு நம்ம பெப்பர் தூள் 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படி சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா கிளறி விடலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா வதங்கிட்டுருக்குங்க. கொஞ்சம் சால்ட்டு மட்டும் போட்டுக்கலாங்க. ஏன்னா வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம வதக்கி போட்டிருக்கோங்க. அது அப்படியே நம்ம நல்லா பெரட்டிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விட்டோம்னா பெப்பர் வறுவல் சூப்பராக இருக்குங்க. இப்படி ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரம் பண்ணிடலாங்க மட்டன் வறுவல். இல்லைன்னா தனியாக மிளகெல்லாம் வறுத்துட்டு அரைச்சி பண்ணணுங்க. இப்படி மட்டன் வெந்ததுலேருந்து குழம்புலேருந்து எடுத்து பண்ணுறது நல்லா ஈஸியாக இப்படி பண்ணிக்கலாங்க. நல்லா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. கொஞ்சம் சிம்மில் இருந்ததாக்கா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வந்துருங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படி இல்லாட்டி 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நம்ம மட்டன் வறுவல் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க.
இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். அப்படியே இருக்கட்டுங்க, சிம்மில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க, பார்க்கலாம். சூப்பராக பெப்பர் வறுவல், மட்டன் பெப்பர் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த காரத்தோட அளவு, பெப்பரோட அளவு, சீரகத்தோட அளவு, இந்த வெங்காயத்தோட அளவு, கறி வேக வச்ச விதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த மட்டன் பெப்பர் வறுவலை நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பாட்டுக்கு, சாம்பார் சாப்பாடு, ரச சாதம், பிரியாணி, குஸ்கா, ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனல்லையும் நான் இப்போ ஈரோடு மட்டன் குழம்பு வச்சுருக்கேங்க. அதிலிருந்து தான் இப்போ இந்த மட்டன் எடுத்து நான் இப்போ பண்ணியிருக்கேங்க பெப்பர் ஃப்ரை. நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க நிலக்கடலை சாதம், பீனட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 2 பிரிஞ்சி இலை, 2 கல்பாசி போட்டுக்கலாங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் 2, சோம்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியுதுங்க. இதில் ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படியே முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. நம்ம போட்ட பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலையெல்லாம் பொரியுதுங்க. இதில் 1 கப் நிலக்கடலை, பச்சை நிலக்கடலைங்க, 1 கப் போட்டுட்டு நல்லா பிரட்டி விடலாங்க. இது சூப்பராக இருக்குங்க. நிலக்கடலை சாதம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ புதினா தழை போட்டுக்கலாங்க. அப்படியே இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ சுவை கொடுக்குங்க இந்த பீனட் ரைஸ்க்கு. இது சேர்ந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி ஒரு குட்டி தக்காளியே 1 எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளி வேண்டாங்க, கலர் மாறிடும் அப்புறம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. நல்லா சீரக சம்பா அரிசி நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேங்க. இப்போ வந்துட்டு தண்ணி வடிச்சிட்டு நம்ம போட்டுக்கலாங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கலாம், தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க எல்லாம். இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. அரிசியும் போட்டுடலாங்க. நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ மூடி போட்டு வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க சாதம். நம்ம வந்துட்டு நெய் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ நெய் 2 ஸ்பூன் போட்டு 2 கிளறி விட்டு நிறுத்திக்கோங்க. நம்ம கட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த இஞ்சி பூண்டோட அளவு, பச்சை மிளகாவோட அளவு, தேங்காய் பாலோட அளவு, இந்த பீனட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.